வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உயிரின பரிணாமமும் தொழில்நுட்பமும் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பரிமாணம்னா ஏற்பட்டுன்னு வர மாற்றங்கள், தொழில்நுட்பம்னா டெக்னாலஜி, அது எல்லாருக்கும் தெரியும். சார்ல்ஸ் ராபர்ட் டார்வின் அவர் முதல்ல ஒரு புஸ்தகம் எழுதினார், ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ், அதாவது உயிரினங்களின் தோற்றம்னு. இந்த புஸ்தகம் வெளிவந்த போது நிறைய பேருக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மனிதனுடைய மரபு வழின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, மனிதனுடைய மூதாதையர் குரங்கினம் அப்படின்றது, குரங்குலன்னு தான் மனுஷன் வந்தான் அப்படின்ற கருத்தை எடுத்து வச்சார். இதுக்கு பெரும் விவாதங்கள்லாம் வந்தது, கடுமையாக அதை எதிர்த்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. ஆனால் இது குரங்குடைய பரிமாண வளர்ச்சியில் தான் மனிதன் தோன்றினான் அப்படின்னு வரும்போது இதை நம்ம டார்வினிசம் சொல்லுவோம். அப்போ இது மதங்களுடைய நம்பிக்கையை எதிர்த்து, மதங்களுடைய கோட்பாடுகள்லாம் தவறானதுன்னு எடுத்து சொல்கிற மாதிரி இருந்தது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இதை நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு பரிணாம வளர்ச்சி மூலமாக மனிதன் குரங்கோடைய இன்னொரு பரிணாமம் தான் மனுஷன் அப்படின்றது ஒரு ஆய்வு நிறைய பேர் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இன்னும் நிறைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிது. அதாவது வாழ்க்கிறதுக்காக போராடுறது, அந்த போராட்டத்தில் தகுதி இல்லாதவெல்லாம் அழிஞ்சு போய் எதுக்கெல்லாம் தகுதி இருக்கோ அது மட்டும்தான் எஞ்சி வாழும் அப்படின்றது தான் இயற்கை தீர்வு. அதை தான் டார்வின் சொல்லியிருக்காரு. அப்போ வாழ்க்கையோட போராட்டத்தில் தேவையான உறுப்புகள் மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த உறுப்புகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட வளர்ச்சியை இன்னும் மெருகூட்டினே போகும். அதே சமயத்தில் தேவையில்லாத உறுப்புகள்லாம் தேஞ்சு ஒரு காலகட்டத்தில் மறைஞ்சு போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு உயிரினம் அது வாழுற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை அமைச்சிக்கிறது அப்படின்றது நமக்கு புரியுது. அதுவும் ஒவ்வொரு தலைமுறையும் அந்த அந்த ஒரு தலைமுறைக்கிட்டேருந்து அதே இடத்துல வாழக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த பண்புகள்லாம் கடத்தப்படுது. அப்போது மூதாதையர்கிட்டேருந்து விலகி போய் வெளியில் வேறு ஏதோ ஒரு இடத்துல வேறு ஒரு சூழ்நிலை வாழற அதே உயிரினம் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி ஒரு புதிய சிறப்பு இனமாக அது உருவாகிறது. அப்போது புதிய பரிணாம வளர்ச்சியில் உருவாகிறதுக்கான மரபு அறிவு, சூழல் புரிந்தல், சகவலமைத்தல், தொழில்நுட்ப அறிவு இதெல்லாம் முதன்மையாக பங்களிக்கிறதுன்றது நமக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிடுது. இப்போ டார்வினோட உயிரின பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை பார்த்திங்கன்னா, ஒரு சமூகங்களோட வளர்ச்சி குறித்து ஆய்வில் பயன்படுத்தினவர் இனவியலாளர் லூயிஸ் ஹென்றி மார்கன். இவர் முக்கியமான படைப்பு என்னென்னா தொன்மை சமூகம், அதாவது ஆதி காலத்தில் வாழ்ந்தவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா சமூகங்களுமே உலகம் முழுக்க ஒரு படிநிலை வளர்ச்சியை அடைஞ்சு தான் ஒரு பண்பட்ட, அதாவது உயிர்நிலையை அடைகின்றன அப்படின்றத அவர் சொல்கிறாரு. இப்போ மனித சமூகங்கள் பலவற்றை மார்கன் போய் ஆய்வு செஞ்சுருக்காரு. அப்புறம் அவங்களோட சமூக வளர்ச்சியை 3 கட்டங்களாக அவர் படிநிலைகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னென்னா, முதல் நிலை விலங்காண்டி நிலை, 2வது நிலை காட்டு மிராண்டி நிலை, 3வது நாகரிக நிலை. இந்த 3 வகையான நிலைகளையும் பற்றி அவர் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற தொழில்நுட்பங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு. இப்போ விலங்காண்டி காலத்தில் பார்த்திங்கன்னா தீயும் வில்லும் தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாக இருந்திருக்கு. அவங்களோட தொழில் பாண்டம் செய்கிறது, அதாவது மண்ணை வச்சு பாத்திரங்களை செய்கிறது, அந்த மாதிரி தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க. காட்டு மிராண்டி காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு விலங்குகளால் நல்லா பழக்கி இருக்காங்க. வேளாண்மை தொழிலையும் உலக தொழிலையும் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. நாகரிக காலத்தில் பார்த்திங்கன்னா எழுத்துக்களோட அமைப்பு, அகர வரிசை இதெல்லாம் முதன்மையான தொழில்நுட்பங்களாக விளங்கியிருக்கு அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் இந்த 3 நிலைகளும் இந்த பரிணாம வளர்ச்சியை பற்றி வரலாறை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். நன்றி.